வணக்கம் மக்களே! வரலட்சுமி நோன்பு எப்படி கும்பிடலாம் சிம்பிளான்னு பார்க்கலாங்க. எங்களை கலசம் வச்சு கும்பிட்ற பழக்கம் இல்லை. வாசலில் காலையில் எழுந்து மணல் 2 போட்டு கோலம் போட்டோங்க. அங்கே வெளி வாசல்ல இருந்து உள் வாசல் வரைக்கும் கோலம் போட்டோம். மா இலை உடச்சி மா இலை கட்டணும் வாசப்படிக்கு, பூஜை ரூம் வாசப்படிக்கெல்லாம். சிம்பிளாகவே கும்பிடலாங்க, நம்ம விருப்பம்தான். ஆனால் கும்பிடணும் சாமி. இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள், ரொம்ப நல்லது. மா இலை கட்டிட்டோங்க. இது பூஜை ரூமாண்ட. பாப்பா தான் கட்டினா இன்றைக்கி மா இலை. வெளியே இருந்து மஞ்சள் குங்குமம் வச்சுன்னு வந்தோம். வருஷத்துக்கு ஒரு நாள் வருதுங்க வரலட்சுமி நோன்பு. எல்லாம் விரதம் இருந்து சாமி கும்பிட்டோம், அவ்வளோ நல்லது. கணத்துக்கு வச்சுங்க. கணத்துக்கு இந்த குறுக்கில் தாங்க வைக்கணும் மஞ்சள் குங்குமம், அதுதான் ரொம்ப நல்லது. அழகாக எடுத்துக்கணுங்க. அழகாக்கு ஃபுல்லாக பச்சரிசி போட்டுக்கினேன், மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு. இது மேலே தாங்க அன்னபூரணி சிலை இருக்குது, சின்ன சிலை எங்கள் வீட்டில். இந்த தாமரைப்பூ வாங்கிட்டு அந்த அரிசி மேலே தாமரைப்பூ வச்சுட்டு, அந்த தாமரைப்பூக்குள்ளே அன்னபூரணி வச்சுட்டேங்க. வச்சுட்டு ஒரு குட்டி முல்லை மாலை போட்டேன். நீங்கள் எத்தனை பேர் இது மாதிரி சிம்பிளாக சாமி கும்பிட்டீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கலசம் வைக்க மாட்டோங்க. வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு இன்றைக்கி அவல் பாயாசம், பூர்ண கொழுக்கட்டை, சுண்டல் தாங்க சாமிக்கு செஞ்சேன். ஒரே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்ட்டு ஒரே மாதிரியே சேமியா பாயாசமே அவல் பாயாசம் செய்யலான்ட்டு அவல் பாயாசம் செஞ்சேங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா அவலை பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரியட்டும், மொறு மொறுன்னு வரும் அவல். பால் காய்ச்சி வச்சுட்டு ஊற்றிடுங்க, சர்க்கரை போட்டுருங்க, முந்திரி எடுத்து அதில் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக போயிடும். அவல் பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே உருண்டை ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றும், கொதிக்கட்டுங்க நல்லா தண்ணி. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய்யோடு சேர்ந்து கொதிக்கட்டும் தண்ணி. 2 கப்பு மாவு எடுத்துக்கணுங்க. 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். நல்லா கலரி கொடுங்க. கலரிட்டு இன்னொரு கப் மாவு கொட்டிட்டு நல்லா கலந்துக்கினே இருங்க. கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னா நல்லா ஆறிட்டுங்க. நீ கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க கையில். இது மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உருண்டை சூப்பராக வரும். உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. மாட்டு கழுவணும், பசு மாட்டை கழுவி மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். பின்பக்கம் தாங்க ஃபஸ்ட்டு வைக்கணும் மாட்டுக்கு. 1000 கடவுள் பின்பக்கம்தான் இருப்பாங்களாம். சாம்பிராணி புகை போட்டு இது தாங்க சிம்பிளாக இன்றைக்கி வரலட்சுமி 3 பேருக்கு தாம்பூலம் கொடுத்தேன் என்னோட சேர்த்து.
இன்றைக்கி வந்து மனதுக்கு நிம்மதியாக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3வது தாம்பூலம் எனக்கு.